எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் லைக் Group 2, Group 3, Group 4, Group 5A, Group 6, Group 7A and Group 8. All TNPSC exams. ஜென்ரல் தமிழ், பொதுத்தமிழ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இந்த டெஸ்ட் நம்பர் 6 முழுக்க பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து புதிய பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். முதல் கேள்வி, திருக்குறள் என்பது அடையடுத்த கருவியாகு பெயர். அடையடுத்த கருவியாகு பெயர். இரண்டாவது கேள்வி, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். ஏட்டு சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. இந்த வருடங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏட்டு சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. நான்காவது கேள்வி, அறத்துப்பாலில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை. மொத்தம் 38 அதிகாரம். அப்போ 380 குறட்பாக்கள். இன்பத்துப்பாலில் உள்ள இயல்கள் 2. திருக்குறளில் மொத்த இயல்கள் 9. அறத்துப்பாலில் 4, பொருட்பாலில் 3, இன்பத்துப்பாலில் 2, மொத்தம் 9 இயல்கள். 9 இயல்கள். இந்த 4 இயல்களில் 38 அதிகாரம், இந்த 3 இயலில் 70 அதிகாரம், இந்த 2 இயலில் 25 அதிகாரம், மொத்தம் 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 7வது கேள்வி, அரசு இயல், அமைச்சு இயல், ஒழிபு இயல் அமைந்துள்ள பிரிவு. பொருள்பால், அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். இல்லறவியலில் அமைந்துள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை. இல்லறவியலில் அமைந்துள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை 200. கற்பியல், களவியல் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. கற்பியல், களவியல் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 7-18. அப்போ 200 குறட்பாக்கள்னா இங்கே 2 அதிகாரம் இல்லறவியல். ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, ஊழியலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 1. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. அன்பும் அரணும் இலக்கண குறிப்பு தருக. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த இம்விகுதி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. அடுத்து, செய்த என்ற சொல்லின் சரியான பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு முறை. செய் கூட்டல் இத்து கூட்டல் அ. செய்யு கூட்டல் இத்து கூட்டல் அ. நன்று அல்லது இச்சொல்லிற்கு உரிய சரியான புணர்ச்சி விதிகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது எப்படின்னா பாருங்க, நன்று கூட்டல் அல்லது, அப்போ நன்று அல்லது. இதில் என்ன மெய் விட்டோடும்னா உயிர்வரின்
உக்குரல் மெய்விட்டோடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்போ இர், இதனோட இர் வந்து இர் குடலா ரா, நன்று அல்லது. இதனோட இந்த ரூவோட மெய் விட்டோடும், அப்போ இரு. அப்போ இர்ரும் ஆவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேனா இர்ரும் ஆவும் சேர்ந்து ராவா மாறிடும். அதனால் ஸோ புணர்ச்சி விதியில் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்து மறத்தல், வெகுளியை யார் மாட்டும். மறத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு. தொழிற்பெயர் இல் விகுதி வந்துள்ளது, அப்போ தொழிற்பெயர். அடுத்து கொன்ற என்ற சொல்லின் சரியான பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு முறை. கொள் பிராக்கெட்ல இன் கூட்டல் இர் கூட்டல் ஆ, கொன்ற. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் உயிர்முன் கசதப மிகும் என்ற விதிப்படி அமைந்த சொல். பனை துணை, பனை துணை பாருங்க, இத்து பனை கூட்டல் துணை, அந்த உயிர் முன் கசதப மிகும். அடுத்து நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது. நன்றி மறப்பது இலக்கண குறிப்பு தருக. இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை. 18வது கேள்வி, ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லது என்பது தவறு. ஒருவர் செய்த உதவியை மறந்தவர்க்கு உய்வு இல்லை, சரி. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. அடுத்து 19, சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை, சரி. அது நம் முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொன்றுவிடும், சரி. அப்போ கூற்று சரி, காரணமும் சரி. கூற்று சரி, காரணமும் சரி. அதிகபட்சமாக கூற்று கேட்க மாட்டாங்க. கூற்றே கேட்டாலும் இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏதாவது ஆசிரியர் பெயர், ஏதாவது செய்யுள்ளிருந்து தான் அதிகமாக கேட்டு இதுவரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 20வது கேள்வி, கூற்று 1 மெலியவரிடத்தில் சினம் கொள்ளாமல் காப்பவரே சினம் காப்பவர், சரி. புலால் உண்ணவில்லை என்றால் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார். அப்போ கறி சாப்பிடலினா அப்போ கறி விற்பவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சரி. கூற்று 2மே சரி. அடுத்து 21, ஒருவர் செய்த தீமையை அப்பொழுது மறந்து விடுவது நல்லதன்று, தவறு. உரிய காலத்தில் செய்யும் சிறிய உதவி உலகத்தை விட பெரியது, சரி. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. அடுத்து 22, ஒருவன் தன்னை காக்க சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டாம், தவறு. சினம் காக்காவிட்டால் தன்னையே அழித்துவிடும், சரி. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து சரியானதை தேர்க. ஆப்ஷன் சி, நன்மையான விளைவுகள் சினத்தால் ஏற்படாது. நன்மையான விளைவுகள் சினத்தால் ஏற்படாது. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்க. ஆப்ஷன் டி, வெக்காமை. 18வது அதிகாரம் வெக்காமை. அடுத்து 25, சரியானதை தேர்க. துறவரவியல் 13 அதிகாரம். அப்போ இது சரி. அடுத்து இல்லறவியல் 2 அதிகாரம். அப்போ இது தவறாக கொடுத்துருக்குறாங்க, 2 அதிகாரம். பொருந்தாததை தேர்க.
பொருந்தாததை தேர்க. செல்வம் குறையாமல் இருக்க பிறர் கைப்பொருளை விரும்ப வேண்டும் என்பது பொருந்தாதது என விரும்பக்கூடாது. பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அரசவியல் 25 அதிகாரம், இல்லறவியல் 20 அதிகாரம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இல்லறவியல் 2 இல்லை, மன்னிச்சிருங்க, 20 அதிகாரம். அடுத்து ஒளிபியல் 13 அதிகாரம், கற்பியல் 18 அதிகாரம். அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது 11ஆம் அதிகாரம் செய்நன்றி அறிதல். அடுத்து 31ஆம் அதிகாரம் வெகுளாமை, 18ஆம் அதிகாரம் வெக்காமை, 26ஆம் அதிகாரம் புலால் மறுத்தல். 29வது கேள்வி. அறத்துப்பால் 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் 25 அதிகாரம். 2, 1, 3. ஆப்ஷன் ஏ. பொருத்தி காட்டுக. அறத்துப்பால் 4 இயல்கள், பொருட்பால் 3 இயல், இன்பத்துப்பால் 2 இயல்கள். அப்போ ஆப்ஷன் ஏ 2, 1, 3. அடுத்து 31வது கேள்வி. அறத்துப்பாலில் இடம்பெறாத இயலை கண்டறிக. அறத்துப்பாலில் இடம்பெறாத இயல் ஒளிபியல். பொருட்பாலில் இடம்பெறாத இயலை கண்டறிக. ஊழியல். இன்பத்துப்பாலில் இடம்பெறும் இயல்கள் களவியல், கற்பியல். பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஏ, அதாவது பாயிரவியல் 4 அதிகாரங்கள், இல்லறவியல் 20 அதிகாரங்கள், துறவரவியல் 13 அதிகாரங்கள், ஊழியல் ஒரே ஒரு அதிகாரம். இதெல்லாம் நான் வச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். 30, 34, 37, 38 இது பார்த்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இது அறத்துப்பாலில் உள்ள இயல்கள். அடுத்து இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அரசியல். இருபத்தி 25 அதிகாரம், அமைச்சியல் 32 அதிகாரம், ஒளிபியல் 13 அதிகாரம், கற்பியல் 18 அதிகாரங்கள். திருக்குறளின் களவியலில் உள்ள அதிகாரம் 7 என கற்பியல்ல 18 இருக்கிறதுனால மீதி 7 தான். ஏன்னா மொத்தம் இன்பத்துப்பாலில் 25 இயல்கள் தான் இருக்குது. அதனால் 18 மீதி, அது 25 18 போச்சுன்னா 7. அதுதான் களவியல். கற்பியலுக்கு 18 ஏற்கனவே நாம் பார்த்தோம். கற்பியல் 18. திருக்குறள் டேஸ் ஆன நூல். குறள் வெண்பாக்களால் ஆன நூல். திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் என்பது டேஸ் ஆகும். அடையடுத்த ஆகுபெயர். திருக்குறள் என்பது 2 அடி வெண்பா.
உலக பொதுமறை, அறவிலக்கியம், தமிழர் திருமறை உள்ளிட்ட சிறப்பு பெயர்களுக்குரிய நூல். உலக பொதுமறை, அறவிலக்கியம், தமிழர் திருமறை உள்ளிட்ட சிறப்பு பெயர்களுக்குரிய நூல். திருக்குறள். திருக்குறள். மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல். திருக்குறள். மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் திருக்குறள். திருக்குறள். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. இவற்றால் நாலும்னா நாலடியார், இரண்டு என்பது திருக்குறள். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. அப்போ நாலடியாரும் திருக்குறளும் சொல்லுக்குருதி. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களாக பழம்பாடலால் குறிப்பிடப்படுபவர்கள். பதின்மர். பதின்மர். திருக்குறளுக்கு உரை எழுதாதவரை கண்டறிக. அடியார்க்கு நல்லார். அடியார்க்கு நல்லார். அடுத்து 46. இந்த கேள்வி பல முறை டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. அது குரூப் 2ஆக இருந்தாலும் சரி, குரூப் 4ஆக இருந்தாலும் சரி, அது குரூப் 6ஆக இருந்தாலும் சரி, குரூப் 8ஆக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான தேர்வுகள்லையும் இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் பாரதியார். இது அதே மாதிரி இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். நம்ம சேனலில் ஏற்கனவே பாரதியார் பற்றியும் பாரதிதாசன் பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அந்த காணொலிக்குரிய லிங்கை அதாவது ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் தொகுத்து வழங்கியிருக்கிற கிட்டத்தட்ட அது ஒரு 80 கொஸ்டின் வரும். அதை உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துறேன். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துற லிங்கை நீங்கள் போய் பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்குங்க. அடுத்து 48வது கேள்வி. தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை நிறுவியுள்ள இடம். கன்னியாகுமரி. தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை நிறுவியுள்ள இடம் கன்னியாகுமரி. அடுத்து 49. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். வேலூர். வேலூர். அடுத்து 50வது கேள்வி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எனும் குறட்பாவில் இடம்பெறும் அணி. நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவேயாகும். ஒன்றோடொன்று இணைந்து வருது. அதாவது நிரல் நிறை அணி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். குறிப்பாக குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, அதே மாதிரி மற்ற தேர்வுகளான குரூப் 5A, 6, 7A, 8 அனைத்து விதமான குரூப் தேர்வுகளுக்கும் தயாராகிட்டு இருக்கிற அத்துணை நண்பர்களும் இந்த காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு கிடைக்க பெற்றுக்கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
இந்த வருடம் நடைபெற உள்ள போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமுக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு வருது. அதனால் தொடர்ந்து பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.